இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேந்தர். சமீப காலமாக வேந்தர்ன்றது ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய ஆளுநர் தான் பல்கலைக்கழக வேந்தர். அந்த நியமனத்தில் கூட பிரச்சனை இருக்குன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் வேந்தர்ன்ற தலைப்பு அடிக்கடி இங்கே தமிழக அரசியலில் பேசப்படுதுன்றதுனால வேந்தர் என்ற தலைப்பை எடுத்துக்கிட்டேன். வேந்தர்ன்ற வார்த்தை எப்படி ஆங்கிலத்திலேருந்து வருதுன்றதை இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வேந்தர் அப்படின்னா இப்போ மூவேந்தர், பாரிவேந்தர், இப்படி வேந்தர் வேந்தர்ன்னுலாம் சொல்லுவாங்க. அப்போன்னா வேந்தர்னா என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியுமோ தெரியாது. ஆனால் வேந்தர்ன்ற வார்த்தை எப்படி வருது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். மொத்தத்தில் நான் ஆங்கிலத்திலேருந்து இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு AIOUE உயிர் எழுத்து, இந்த மந்திர சொல் அப்படின்றது மாதிரி இந்த 5 எழுத்தை வச்சு தான் நாங்கள்லாம் மாற்றி கண்டுபிடிச்சிருவோம். எல்லாம் எப்பேற்பட்ட தமிழ் எழுத்துக்களுக்கு, கிரிட்டிக்கலான கஷ்டமான எழுத்துக்களுக்கு கூட அதற்கான மீனிங்கு, அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது இதனால் தெரியும். வேந்தர் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்திலே வேந்தர் யாருடான்னா சூரியன் தான். நாம் கூட பட்டிமன்றத்தில் பேசும்போது இங்கே சூரியனை போல் அமைந்திருக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரனை போல் அமைந்திருக்கிறோம் இன்னொரு துணை தலைவரை சொல்லலாம். அப்புறம் நட்சத்திர கூட்டங்களை போல் அமைந்திருக்கிற மக்கள் என்னுவாங்க. இப்படி ஓமையை சொல்லி பேசுவாங்க. ஆக மொத்தம் சூரியன் அப்படின்றது தான் மிகப்பெரிய, அதாவது இந்த உலகத்துக்கே வழிகாட்டியக்கூடிய பகல் என்ற ஒரு இதை கொண்டாடுறது. அதனால் சூரியனை நாம் வேந்தர் அப்படின்னு சொல்கிறது. இந்த வேந்தர் சூரியன் இந்த உலகத்தையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அது உலகத்தையே பிரபஞ்சத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுளுடைய படைப்போ அப்படின்ற நினைப்பில் இருக்குது. அதனால் வேந்தர் அப்படின்றது அந்த சுற்றி வர்றதுக்கு வாண்டர், WANDER, வாண்டர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ரோவர் அப்படின்றதுக்கு அதுக்கு மீனிங்கு. அதனால தான் உலகத்தை சுற்றி வர்றதுனால தான் வாண்டர் அப்படின்றது. அந்த வாண்டர்ன்றதை நாம் சூரியனுன்னு சொல்லிட்டோம். சூரியன் தான் இந்த உலகத்தில் பெரிய இதுன்றோம். அதனால் கல்வியில் சிறந்தது பல்கலைக்கழகங்கள். அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் வேந்தர். அவர் சூரிய பகவானுக்கு இணையான அப்படி ஒரு பதவி அப்படின்றதுனால தான் வேந்தர் அப்படின்றது. மன்னர்களை கூட வேந்தர் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவர் தான் சூரியன். அப்புறம் மந்திரிகள் எல்லாம் சந்திரன், நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்றது. ஆக மொத்தம் சூரியன்ன்றது சூரியனை தான் வேந்தர்ன்னு சொல்கிறது. அது வாண்டர்ன்ற வார்த்தையை நீங்கள் அப்படியே தமிழில் படிக்கணும். இது ஆங்கிலத்தில் வாண்டர், இதை தமிழில் படிச்சிங்கன்னா வேந்தர். வேந்தர்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சூரியனை போல உள்ளவர், முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர், இந்த உலகத்துக்கு வழிகாட்டி மாதிரி தமிழகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், கல்வியில் மேம்பட்டு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது. இதெல்லாம் தான் வேந்தர் என்ற